ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தக்காளி பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பருப்பு அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பச்சடிக்கு. இப்போது கடாய் வச்சு ஆயில் ஊற்றுவோம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிடுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கடுகு, உளுந்தப்பருப்பு லைட்டாக, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்குவோம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்குவோம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு சின்ன பிரியாணி இலை ஒன்று, பட்டை சின்னதாக ஒன்று, இது வாசனைக்காக போடுறோம். இது போட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். மிளகாத்தூள் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். போட்டு அதை வதக்கணும். அடுத்து மஞ்சள் தூள், நம்ம தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் போடணும். அடுத்தது ஜீரகத்தூள். ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் ஒரு அரை ஸ்பூன் போடணும். எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிப்போம் தேவைக்கேற்ப. ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக ஊற்றிக்கணும். ஏன்னா பருப்பு இருக்குது. பருப்பு கொஞ்சம் லேட்டாக தான் போடணும். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற்றாமல் இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரும். பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த பருப்பை இதில் ஊற்றுவோம். பருப்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது இதில் பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் லேட்டாக போட்டால் அதோடய வாசனை அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்லேயே போட்டால் கொஞ்சம் ரொம்ப வெந்துடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போடலைங்க, மறந்துட்டேன். இப்போ உப்பை போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பை போட்டு கிளறி விட்டுருவோம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி. இந்த தக்காளி பச்சடி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.